ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் விடுற சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், யூடியூப்பில் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்கிறீங்களோ இது எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பேமை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். யூடியூப் வந்து இந்த தவறுகளை, இந்த ஸ்பேமை வந்து 24 வகைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 24 வகைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னு சொன்னாலும் இது ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்து சேரும். இப்போ பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தவறுகள் என்னென்னு சொன்னால், யூடியூப்பில் செய்கிற தவறுகள் என்னென்னு சொன்னால், இந்த அடுத்தவங்களோட வீடியோ இமேஜஸ்கள் அல்லது மியூசிக்கில் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத மியூசிக்கில் வந்து எடுத்து நம்மளோட கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வது, இது மாதிரியான தவறுகள். அதோடு வந்து கமெண்ட்டில் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான தவறுகளை தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற தவறுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தவறு விட்டோன்னு சொல்லி ஸ்பேமில் வந்திருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சேனல் வந்து க்ரோ ஆகுது இல்லை, என் வீடியோவுக்கு வந்து வியூஸ் வருதில்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுதில்லை அப்படின்னு சொல்லி. நான் எந்த தவறுமே செய்யலை, யாரை வீடியோக்களையும் எடுத்து போடவும் இல்லை, மியூசிக் எடுத்து போடவும் இல்லை, காப்பிரைட் ஃப்ரீயான விஷயங்களை தான் நான் செஞ்சு என் வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தும் என் வீடியோக்களுக்கு வியூஸ் வருதில்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில வேளை நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுகளால் கூட அவங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகாமல் இருக்கலாம். அந்த தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதை திருத்தி கொண்டு நீங்கள் சேனலில் வந்து சரியான கண்டென்ட்டில் போட்டு இந்த யூடியூப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட யூடியூப் சேனலை நல்ல முறையில் க்ரோ பண்ணலாம். இப்போது இந்த ஸ்பேமை வந்து எப்படி செக் பண்ணுறது, நாங்கள் எப்படியான தவறுகளை விட்டுருக்கோம், எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட ஃபோனில் வந்து க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு studio.youtube அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது உள்ளே போனது உங்களுக்கு வந்து சேனல் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இந்த மேலே ரைட் சைடில் மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த studio.youtube.com அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்படி வரும். இதில் வந்து இந்த பென்சில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் உங்களோட யூஆர்எல் வந்து இப்படி வரும். இதில் வந்து இந்த யூசின்னு இருக்கு இல்லையா, அதிலிருந்து ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது எதுவும் தேவையில்லை, இந்த யூசியிலிருந்து ரைட் சைடில் ஃபுல்லாக வரதை வந்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கொள்ளுங்க. சர்ச் ஆகினதும் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வர நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்து பாருங்கள், இங்கே ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு சேனலை வந்து காட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள் 24 இது வந்து காட்டியிருக்காங்க ஸ்பேம் வந்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர்னு சொல்லி இதில் வந்து ஒரு யூஆர்எல் வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த யூஆர்எல் வந்து டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்துக்கொள்ளுங்க. சர்ச் கொடுத்து பாருங்கள், இப்போ இந்த சேனல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படி ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் இந்த ரன் அகெயின் சொல்லி கொடுங்க. நீங்கள் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் ரன் அகெயின் கொடுங்க, ஓப்பன் ஆகிடும். இதில் ஓப்பன் ஆகி கீழே போனோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து எனக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் நோ கமெண்ட் ஆன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட் வந்து காட்டியிருக்கு. ஏன்னா மொத்த சேனலுக்குமே 1% தான் ஸ்பேம் வந்து இருக்குது. அப்போ மற்றது எல்லாருமே ஓகே. அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சேனலுக்கு வந்து வீடியோக்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்கள் வந்து இல்லை, அதை மட்டும்தான் வந்து காட்டியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க அவங்களோட சேனலில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்படி பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ஸ்கோர் இருக்குல்லையே, அங்கே வந்து காட்டிருப்பாங்க எத்தனை % இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை போய் திருத்திக்கொள்ளுங்க. இதில் அந்த 24 வந்து ஸ்பேமில் வந்து 24 வகைகளை வந்து காட்டியிருக்கு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் அதை சொல்ல போகிறேன்னு சொன்னால் வீடியோ வந்து பெருசாகிடும். அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன இருக்குது, இதில் நம்ம என்ன பிழை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து திருத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த யூடியூப்பில் ஸ்பேம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெளிவாக விளங்கியிருக்கும். நீங்களும் உங்களோட சேனலை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சேனலுக்கு எது மாதிரியான ஸ்பேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதோட வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போட்ட வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.